என்னுடைய வேலை நான் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் கொடுப்பேன். எனக்கு இதுதான். ஏன்னா எந்த ஒரு இடத்துல லீகலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாபு இருப்பான். எனக்கு வந்து சிடிசி சென்ட்ரல் கிறிஸ்டின் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய மினிஸ்டர் டே ஃபார் எஸ்டே கால் பண்ணாரு. ஹூ இஸ் பாபுன்னு கேட்டார். என்ன சார், இஸ் தி ஆல் இண்டியா கிறிஸ்டின் நேஷனல் பிரசிடென்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், ஐ வாண்ட் டு மீட் ஹிம். எதுக்கு சார்? இல்ல கிறிஸ்டியன்ஸுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு கேஜிஎஃப்ல, கிறிஸ்டியனுக்கு வாய்ஸ் அவர் வந்து கேஜிஎஃப் மட்டும் கொடுத்தா எப்படி? அப் டு பீதர் வரைக்கும் தெர் இஸ் எ ப்ராப்ளம். அதுல அவர் வந்து என்ன மீட் பண்ண சொல்ல ஐ வாண்ட் டு கிவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிம். ஸோ வணக்கம். இது தங்கவயல் மாட்டோம்னா தங்கவயல் இருக்கிற சர்ச்சுங்களை பற்றியும் கிறிஸ்டின் சமுதாயத்தை பற்றியும் நாங்கள் பேசுறதுக்கு வந்துக்கிறோம். ஏன்னா இவர் வந்து கிறிஸ்டினுடைய மைனாரிட்டியுடைய டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் இருக்கிறாரு, கிறிஸ்டின் மாவட்டம். அதனால் நான் வந்து ஒரு கிறிஸ்டின் மெம்பராக இருக்கேன். சில லீகல் சர்ச்சு அன்லீகல் சர்ச்சு என்று சில வாதம் 2-3 நாளாக நம்ம பார்த்துட்டு தான் வந்து நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளது என்னன்னா எந்த சர்ச்சுக்கும் எந்த மதத்துக்கும் யாரும் தலை போடக்கூடாது. எம்மதமும் சம்மதம். இந்துக்காருக்கு இந்து மதம், அவங்களுக்கு சம்மதம், கிறிஸ்டின், முஸ்லீம். கேஜிஎஃப்ல இந்த கான்ட்ரவர்சி வந்து சரித்திரம் இல்லை. கிட்டத்தட்ட நான் என் வயசுக்கு என் குடும்ப வயசுக்கெல்லாம் பார்த்துக்கிறது 80 வருஷமா நாங்கள் இந்த எந்த ஒரு இஷ்யூவும் வந்ததில்லை கேஜிஎஃப்ல. சில நாட்கள்ல இந்த மதம் மாதிரி கலவரத்தை ஒன்று பண்ணுறதுக்கு சிலர் முயற்சிக்கிறாங்க, அது தவறு. இங்க கேஜிஎஃப்ல இந்துல இருக்கிறவங்களும் ஒன்னாகிறோம், கிறிஸ்டின் இருக்கிறவங்களும் ஒன்னாகிறோம், முஸ்லீம் ஒன்னாகிறோம், 3 தொழில்களும் ஒன்னா இருக்கிறோம் கேஜிஎஃப்ல. அவங்கவுங்க மதத்துக்கு அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் இருக்கவங்க அவங்க பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு என்ன குறிக்கோள்னா கேஜிஎஃப்ல இந்த கிறிஸ்டின் சர்ச்சுங்க இருக்குங்க. கிறிஸ்டின் சர்ச்சு லீகல் சர்ச்சு இருக்கிறதுனால லீகல் சர்ச்சுக்கு ஆத்தரைஸ் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒன்று மனவா நிக்கல்சன் இருக்கான் வித்தல்பேய சர்ச்சு, கிட்டத்தட்ட 1963 கட்டுறது. சில கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. கான்ட்ரவர்சியில் அது ஓகே, பிஜமலைஸ் லீகல் பர்மிஷன், அது வந்து பக்கா டேக்ஸ் பேடு. டேக்ஸ்னா அவங்க பக்கா ரெண்ட் எல்லாம் கட்டுன்னு பக்கா ஆத்தரைஸ் வச்சு சர்ச்சு. நம்ம ஆத்தரைஸ் இல்லாத சர்ச்சு கூட நம்மளுடைய சப்போர்ட் கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும். அதுதான் முறை. ஏன்னா கேஜிஎஃப்ல அவங்களும் ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, சில பேருக்கு ஆதரவு இல்லாத சர்ச்சையும் கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய சப்போர்ட் இதுக்கு மேற்பட்டு கம்பல்சரியா இருக்கும். ஆனாலும் சில பேர் அதுக்கு ராகங்களை இருக்கிறாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகல. ஏன் நான் செட் ஆகலன்னா, நான் இது மட்டும் சொல்றேன், நல்லா இருக்கிறீங்க. மைன்ஸ் வீட்டில் தான் வாழ்ந்து இருக்கிறேன். மைன்ஸ் இடத்த ஒரு இன்ச்சு கூட கட்டல, ஒரே ஒரு சிங்கிள் இன்ச்சு கூட மைன்ஸ்ல கட்டுறதில்ல. எந்த ஒரு இடத்துலயும் பாபு பேரு முதன்மை வருதுன்னா நான் சில இடத்துல போறேன்னா டார்கெட் பண்ணவும் போயினே இருப்பேன். இன்னொருத்த மாதிரி அவங்க டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு நான் போயிட்டு அத்தியே கட்டிக்கிறேன் வாழ்ந்துற சரித்திரம் இல்லை. ஒன்னா செக் பண்ணி பாருங்க, எந்த டிபார்ட்மெண்ட்னா என் வீட்டுல விட்டு பாருங்க, ஒரே மைனிங் வீட்டுல 10-20 வாழ்ந்துனுக்குறேன். இதுதான் பாபுடைய ஸ்டைல். நம்மளுக்கு கொஸ்டின் ரேஸ் பண்றோம். இந்த மாதிரி நல்லது நடக்கிறப்போ ஏன் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்களும் கேட்கலாம், உனக்கு மட்டும் ஆக்குற. நான் கிறிஸ்டின் ஒரு மெம்பரா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த கிறிஸ்டினுக்கு, ஏன்னா என் ஃப்ரெண்டு சிலர் எழுதுறாங்க, உங்களுக்கு அமித்ஷா தெரியுமா? நிஜமா அமித்ஷாவுடைய அவங்களுடைய சன்னு என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு ரொம்ப பழக்கம். போன் பண்ணது உண்மை, போன் பண்ணது. அதனால வந்து பாலிடிக்ஸ் இல்லை. அது ஒரு சர்ச்சுக்கு ரெக்கமெண்டேஷன் போகுது. ஆனா அந்த ஃபாதர் கேட்கல. நம்ம சில பேர் நம்ம போயிட்டு இவர்கிட்ட சொன்னோம், கொஞ்சம் சொல்லி விடுங்கன்ட்டு அவர் பேச, திரும்ப நானே பேசினேன். அந்த மாதிரி பேசுனது உண்மை. அதே மாதிரி கர்நாடகா டெப்டி சிஎம் உடைய பிஏ பேசுனது உண்மை. இதனால வந்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம். அது சர்ச்சு மனவா நிக்கல்சன் ரொம்ப அருமையான பாஸ்ட், ரொம்ப லீகாலிட்டி பாஸ்ட். அவர் வீட்டுல கூட பாருங்க, ஃபைல் பயங்கரமா அடிக்க வச்சுக்காரு. ஒரு சின்ன கணக்கு மிஸ் ஆகாது. அந்த மாதிரி அது ஒரு பக்கம் பண்ணா கூட என்னோட குறிக்கோள் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த கிறிஸ்டின் சமுதாயத்துக்கு கர்நாடகால கேஜிஎஃப் டு பீதர் நான் குரல் கொடுப்பேன், வாய்ஸ் கொடுப்பேன். கிறிஸ்டின் சமுதாயத்துக்கு வாய்ஸ் கொடுப்பேன், இந்து சமுதாயத்துக்கு வாய்ஸ் கொடுப்பேன், முஸ்லீம் சமுதாயத்தை கூப்பிட்டாலும் வாய்ஸ் கொடுப்பேன். என்னுடைய வேலை நான் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் கொடுப்பேன். எனக்கு இதுதான். ஏன்னா எந்த ஒரு இடத்துல லீகலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாபு இருப்பான். இது மாற்று கருத்தே இல்லை. அதனால வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்டின் மெம்பர்ஸுங்களுக்கெல்லாம் என்னுடைய ಸಪೋರ್ಟ್ ಇದ್ದೇ இருக்கும். ಇದು ಒಂದು ನಿಶ್ಚಯ. ಏನು ಕೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ರೆ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಕೆಲವು ದಿನದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ವಾತಾವರಣ ಬರ್ತಾ ಇದೆ. ಹೆಂಗಂದ್ರೆ ಒಂದು ಚರ್ಚಿಗೆ ಅಮಿತ್ ಶಾ ಕಡೆಯಿಂದ ಫೋನ್ ಬರುತ್ತೆ, ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಫೋನ್ ಬರುತ್ತೆ. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಪಾಪ ಅವ್ರು ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ, ಒಳ್ಳೇದು, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಒಳ್ಳೇದು. ನಮ್ಗೆ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನೋಡಿ ನಿಮ್ಗೆ
ರೆಕಮೆಂಡ್ ಇದ್ರೆ ನೀವು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನಾವೇನೋ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮೈನಿಂಗ್ ಒಂದು ಇಂಚು ಕೂಡ ತಗೊಂಡಿಲ್ಲ ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ. ನಮ್ಗೆ ಭಯ ಇರಲ್ಲ ಮೈನಿಂಗ್ ಬಗ್ಗೆ, ಯಾರ ಬಗ್ಗೆ ಭಯ ಇರಲ್ಲ. ನಾವೇನೋ ಮೈನಿಂಗ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸರ್ ಕೈ ಕಟ್ಕೊಂಡು ಸರ್ ನನಗೆ ಇದು ಒಂದು ಕೊಡಿ, ನನ್ ಕೇಳುವುದಲ್ಲ, ನನಗೆ ಬೇಕಾಗಲ್ಲ. ಡೈರೆಕ್ಟ್ ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆಚೆ ಕಡೆ ಬರ್ತೀವಿ. ಇದೇ ತರ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆಚೆ ಕಡೆ ಬರ್ತೀವಿ. ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ಓಕೆ, ಅದು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗೋಣ, ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ ನಾನು ಬರ್ತೀನಿ, ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ಆನ್ಸರ್ ಮಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ನಮ್ಗೇನೋ KGF ಅಲ್ಲಿ ಇರುವುದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, ಹಿಂದೂ, ಮುಸ್ಲಿಂ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಯಾವ ಕಾಂಟ್ರವರ್ಸಿ ಇಲ್ಲ. ಕಾಂಟ್ರವರ್ಸಿ ಯಾರು ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಹತ್ರ ನಾವು ಇಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದೀವಿ. ಇದರಲ್ಲಿ ಏನೋ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಅವ್ರ ಜನ, ಅವ್ರ ಪೀಪಲ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ರೆಪ್ರೆಸೆಂಟ್ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ತರ ಮುಸ್ಲಿಂ ರೆಪ್ರೆಸೆಂಟ್ ಇದ್ದಾರೆ, ಅದೇ ತರ ಹಿಂದೂ ರೆಪ್ರೆಸೆಂಟ್ ಇದ್ದಾರೆ. ಮೈನಿಂಗಲ್ಲಿಗೂ ನನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ, ನಮ್ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಕೊಡ್ಬೇಕು. BGML ಅವರು ಕೊಡಿ. BGML ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ ಮೋರ್ ದನ್ 2000 ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಇವತ್ತು 25 years ಆಯ್ತು. ಆ ಟೆಂಪಲ್ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಒಂಥರ ಆಗಿರ್ಬೇಕು. ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಒಳ್ಳೇದಿಲ್ಲ. ಅವ್ರೇನು ಮನೆಗೆ ಕೇಳ್ತಾರೆ, ಕೊಡ್ಬೇಕು. CSO ಕೊಡ್ತಾರೆ, OSD ಕೊಡ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಏನು ಸೆಕೆಂಡ್ ಥಾಟ್ ಇಲ್ಲ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಮಾತ್ರ ಕೊಡ್ತೀರಾ, ಇವ್ರು ಕೊಡಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೇಳಿದ್ರೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ್ತಾರೆ. ಅದು ನನ್ನ ಒಂದು ಮಾತುಕತೆ ಬಂದಿದೆ. BGML ಅಂತ ಕೆಲವರು ಕೇಳಿದ್ದಾರೆ, ಆ ಮಾತುಕತೆ ಬಂದಿದೆ. 101% ನಾವು ಅವ್ರಿಗೆ ಪ್ರೆಸರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾರು ಬಂದ್ರೆ, ಟೆಂಪಲ್ ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಕೊಡಿ, ಅವ್ರಿಗೆ ಹಿಂದೂ ಜನ ಬಂದ್ರೆ ಕೊಡಿ, ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಚೆಕ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಕೊಡ್ಬೇಕು. ನನ್ನ ಮಗಂದ್ರೆ ಕಲ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದು ನಾನು ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ, ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ KGF ಬೀದರ್ಗೆ ಏನಾನು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಗೆ ಏನಾನೋ ಸೌಲಭ್ಯ ಬರಬೇಕು, ಅದಕ್ಕೆ ನಮ್ ಕಡೆಯಿಂದ ಆನ್ಸರ್ ಇರುತ್ತೆ. ನಮ್ ಕಡೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಪಾಸ್ಟರ್ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಬಾಬು ಸರ್ ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಕೊಡ್ಬೇಕು. 101% ಸಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತೀವಿ. ಈ ದಿನದಿಂದ ಇವತ್ತಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಏನೇನು ಅವ್ರಿಗೆ ಸರ್ಕಾರಗಳನ್ನ ಬರಬೇಕು, ಏನೇನು ಮೈನಾರಿಟಿಗಳನ್ನ ಬರಬೇಕು, ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನೇನು ಬರ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಮ್ದು ವಾಯ್ಸ್ ಇರುತ್ತೆ. ಲೀಗಲ್ ಬಂದ್ರೆ ಲೀಗಲ್ ಆಗಿ ಹೋಗ್ತೀವಿ. ಇಲ್ಲಿಗಲ್ಗೆ ಒಂದು ಚೂರು ಕೂಡ ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ನಮ್ಮ ಕಜೀರ್ ವಿಲಿಯಮ್ಸ್ ಅಯ್ಯ ಅವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಅವರು ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಮೈನಾರಿಟಿಗೆ ಒಂದು ಆಥರೈಸ್ ಲೆಟರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿಯಿಂದ. ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನೀವು ಕೇಳ್ಬೋದು. 2005 என்ன வந்து கர்நாடகா KPCC சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் KPCC லெட்டர் ரெக்கமெண்டட் பை டெப்டி CM சிவகுமார் சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல இன்க்ளூடிங் மைனாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடென்டா இருக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடென்டா இருக்கிறேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடென்டா சரியா நான் சொல்லணும்னாக்கா கிறிஸ்தவங்களுக்கு. ஸோ அப்படின்னும் போது நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு காரணம் அப்படின்னாக்கா, நான் ஒன்றும் ஒர்க் பண்ணாத இப்படிப்பட்டதான ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு ஆகுறதில்ல. 2012 to 2016 so I am working with Karnataka Textile Minister and District Minister as a peer to KGF representative. அந்த டைம்ல தான் சர்ச்சி ரெனிவேஷன், சமுதாய பவன், காம்பவுண்ட் வால், இதுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட்ஸ் இந்த சர்ச்சுங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனா மீடியாவுக்கு முன்ன சொன்னாக்கா, எங்க ஃபாதர் 1970 MLA கேண்டிடேட் இன் KGF. பட் அவர் எப்படி தூய்மை இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த மீடியால பாக்குற பாஸ்டர்ஸ்ங்களுக்கு மொத்த பேருக்கும் தெரியும். யாரெல்லாம் மைனாரிட்டில அமௌண்ட் வாங்கி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட சிங்கிள் பைசா நான் கேட்டதில்லை, அவங்கள எனக்கு கொடுத்ததும் இல்லை. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் சர்வீஸ். ஸோ இந்த டைம்ல நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்போ மைனாரிட்டிக்கு முழு டிஸ்ட்ரிக்ட் என்ன பிரசிடென்டா பண்ணிருக்கிறதுனால எந்த ஃபைல் போனாலும் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எனக்கு கேட்கிறாரு. ஸோ இந்த ஃபைல் வந்திருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவரை கைட் பண்றோம். எல்லா பாஸ்டர்ஸ் வாங்குறாங்க, அவங்க சர்ச்சிங்ல கட்டுறாங்க, சந்தோஷம். அவங்களுடைய சர்ச்சிலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெருசாகுது. அதே போல இந்துக்கும் SC/ST கார்பரேஷன்ல மைனாரிட்டியில எப்படி சலுகை இருக்குது அங்கேயும் இருக்குது, முஸ்லிம்ஸுக்கும் இருக்குது. ஸோ எல்லாம் யூட்டிலைஸ் பண்றாங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணல. நம்ம பாபு சார் சொன்ன மாதிரி என்னன்னாக்கா, சில நேரங்கள்ல இது பர்டிகுலர் ஒரு செக்ஷனுக்கு மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு இல்லை. இன்னைக்கு கடந்த 1.5-2 months பாபு சார் மைனாரிட்டி ஆபீசருக்கு கொடுக்குற அந்த பிரஷர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா பணம் ரிலீஸ் ஆகாத பணம்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகின்னு இருக்குது. சர்ச்சைகளுக்கு பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகின்னு இருக்குதுனாக்கா, பிரசிடென்ட் நான் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்தாலும் அதிகமான வாய்ஸ் கொடுக்கறது இவர் தான்.
இவர் கொடுக்குற ஒரே வாய்ஸ்னால தான் இன்னைக்கு அமௌண்ட் பாஸ்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு சிலர் வந்து ஒருவேளை இவருக்கு சின்ன ஏஜா இருக்குது, இவர் எப்படி நம்மளுக்கு மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுடைய பிரசிடென்டா இருக்கலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்வது என்னன்னாக்கா, ஒருவேளை நீங்க முன்ன வந்தா கூட ஐ வில் ரிசைன் மை ஜாப், ஒன்லி ஒரு 2-3 months கூட ஆகல. ஆனா இன்னும் நிறைய 3 years இருக்குது. இந்த 3 yearsல நிறைய பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ என்னை அனுகூலங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன், என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன், இனி அக்செப்ட் பண்ண போறவங்களுக்கு நான் பண்ணுவேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கிற பிஷப் ரெவரண்ட் இவங்க எதுக்குன்னா ஒருவேளை இந்த போஸ்ட் எனக்கு தேவைப்படுதுன்னா நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன், நீங்க டேக் ஓவர் தி சார்ஜ் அண்ட் டூ தி மினிஸ்ட்ரி ஃபார் கேஜி பீப்புள், கிறிஸ்டின் பீப்புள். ஸோ அதனால அதை சொல்றேன். அதே போல எனக்கு வந்து சிடிசி, சென்ட்ரல் கிறிஸ்டின் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய மினிஸ்டர் டே ஃபார் எஸ்டே கால் பண்ணாரு. ஹூ இஸ் பாபுன்னு கேட்டாரு. என்ன சார், இஸ் தி ஆல் இந்தியா கிறிஸ்டின் நேஷனல் பிரசிடென்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், ஐ வாண்ட் டு மீட் ஹிம். எதுக்கு சார்? இல்ல கிறிஸ்டியன்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறாரு கேஜிஎஃப்ல, கிறிஸ்டியனுக்கு வாய்ஸ் அவர் வந்து கேஜிஎஃப் மட்டும் கொடுத்தா எப்படி, அப் டு பீதர் வரைக்கும் தெர் இஸ் எ ப்ராப்ளம். அதுல அவர் வந்து என்ன மீட் பண்ண சொல்ல, ஐ வாண்ட் டு கிவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிம்னார். ஸோ அது நம்ம கேஜிஎஃப் ரொம்ப பெருமை. வெகு விரைவில் அந்த மினிஸ்டர் கூட பாபு சார் சந்திக்க இருக்கிறாரு. இந்த மீடியா வாயில என்ன சொல்றேன்னாக்கா, மீடியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பேட்டி எடுத்துக்கிறவங்களும் சரி, பிளஸ் வந்து இருக்கிற மற்ற டிவியும் எல்லா மீடியாக்களும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அவங்களுக்கு பேமெண்ட் இல்லாத ஒர்க் பண்றவங்க மீடியா. அவங்க யாருக்குனாக்கா பப்ளிக்னுடைய வாய்ஸா தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர வேற இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய காசு கொடுத்தா அப்படி போடுறாங்க, அப்படி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய் பிரச்சாரம். ஸோ மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல். அதனால வந்து மீடியாக்கள் யாரும் அந்த தவறு பண்றது இல்லை, எல்லாம் அன்பு சகோதரர்கள் தான். இப்போ போராட்டக்காரர் அப்படின்னும் போது பாபையா, அடுத்து ஒரு தலித் போராட்டக்காரர்னா அன்பு சகோதரர் அன்பரசு, இன்னும் ஒரு நிறைய மீடியாக்களை வெளியில கொண்டு வரதுனா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் நிறைய இருக்குது கேஜிஎஃப்ல. தொடர்ந்து மைனாரிட்டிக்கு ஒருவேளை யாருக்குன்னா சர்ச்சுக்கு அப்ளை பண்ணோம், ஒருவேளை சப்போஸ் இன்கேஸ் சமுதாய பவனுக்கு அதுக்கு எதனா அட்டன் பண்ணோம்னாக்கா, ஸோ நான் வந்து கோரமண்டலில் இருக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டா இருக்கிறேன். ஸோ அப்ரோச் பண்ணா சர்ச் ரெனிவேஷன், காம்பவுண்ட் வால், சமுதாய பவன் வித் ஹெல்ப் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி ஆஃபீஸர், வித் ஹெல்ப் ஆஃப் அவர் நேஷனல் பிரசிடென்ட் பாபையா, இவங்க மூலியமா இதை நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால இந்த there is no any controversy எதுவும் இல்லை. பாபையா சொன்ன மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் கேஜிஎஃப் டு பீதர் தட் இஸ் லாஸ்ட். எந்த இடத்துல ஆனாலும் பாபாயோட குரல் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இன்னொரு 2-3 daysல கிறிஸ்டியன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய மினிஸ்டர் அவர் மீட் பண்றாரு. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்களோ தெரியல. எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம், அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். வந்த எல்லா மீடியாவுக்கும் மற்ற எல்லாருக்கும் கேஜிஎஃப் உடைய பொதுமக்கள் யாவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா வந்து நம்ம மனவையா சொன்ன மாதிரி நான் ஆத்தரைஸ் கேபிசிசி பிரசிடென்ட் திஸ் லெட்டர் ஆஸ் பர் தி லெட்டர். ஸோ ஐ ஆம் ஹேவிங் ஆல் தி ரைட்ஸ் டு ஸ்பீக். பட் இருந்தாலும் பிஷப் மனோவா சார் என்ன பண்ணாருனாக்கா, இதெல்லாம் மீடியாக்கு எடுத்துன்னு போவாதீங்கன்னாங்க. பட் வேர் இட் வாஸ் டன் மிஸ்டேக் ஐ டோன்ட் நோ. பட் ஒருவேளை இது எடுத்துன்னு போனா கூட இதுல ஒன்றும் தவறு இல்லை, இது ஒன்றும் தவறு இல்லை. ஒருவேளை அதை எடுத்துன்னு போயிட்டு ஒருவேளை இது மாதிரி சொன்னாலும் இட் இஸ் எ ஃபேக்ட் ஒன். மறுபடியும் நான் டிக்ளேர் பண்ணேன், இட் இஸ் எ ஃபேக்ட். ஸோ ரெக்கமெண்டேஷன் இட் இஸ் எ ஃபேக்ட். ஸோ அதனால இது ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஒரு இந்து கோயிலுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணுமா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கார், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், இஸ் வெரி க்ளோஸ் டு அமிஸ்டர் சன். மறுபடியும் சொல்றேன், அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொண்டாடலாம், எதுக்கு இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் கொண்டாடலாமே தவிர. பட் இது வந்து நான் யாருக்கும் பர்சனலா ஆப்போனன்ட் இல்லை, எனக்கு யாரும் பர்சனலா ஆப்போனன்ட் இல்லை. ஒருவேளை பர்சனலா எனக்கு ஆப்போனன்ட் யாருன்னா இருக்கிறாங்கனாக்கா லெட் காட் வில் சி. என்னன்னாக்கா நம்ம பாபாயா வாய்ஸா நான் சொல்றேன், அவர் சொல்ற மாதிரி திஸ் இஸ் 120-25 years ஓல்டு சர்ச்சஸ். they want to renew பண்ணணும். ஸோ அதுக்காக பிஜிஎம்எல் ஸோ go and inspect the church whether it was renewed or not renewed, renovated or not renovated. பாருங்க, if it is necessity to renovate பண்ணிட்டோம், இல்ல it is quite new buildingனாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே போல இந்து டெம்பிள் ஒருவேளை ரெனிவேட் பண்ணோம்,
ரெனிவேட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் 120-30 இயர்ஸ். ரீசெண்டா இப்போ ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல கட்டிக்கிற சர்ச்சை ரினிவேஷன் போய் நம்ம கேட்கறோம்னாக்கா பிஜிஎம்எல் வில் ஹாவ் ரைட்ஸ். அவங்களுக்கு அது தெரியும், அவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு ஓஎஸ்டிக்கும் தெரியும், சிஎஸ்ஓக்கும் தெரியும். அது பர்மிஷன் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க, பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. கேஜிஎஃப்ல ஆத்தரைஸ் இருக்குது, ஆத்தரைஸ் இல்லாத சர்ச்சை இல்லை. அதான் கொஞ்சம் சர்ச்சைங்க ஆத்தரைஸ் இருக்குது, கொஞ்சம் சர்ச்சை அன்ஆத்தரைஸ்ல கட்டிக்கிறது உண்மைதான். நம்ம அதை மறைக்கிறதுக்கு இல்லை, நம்ம அதுக்கும் வாய்ஸ் கொடுக்குறோம். ஆமா, அதுக்கும் வாய்ஸ் கொடுக்குறோம், இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம என்ன, நான் அந்த மதத்தை பூசாதீங்க, அந்த செக்ஷன் இருக்கிற அந்த பாதருங்க அவங்க டெவலப்மெண்ட் ஆகும். ஏன்னா சைக்கிள்ல போறவங்க, ஸ்கூல்ல போறவங்க, கார்ல வரட்டும், அவங்களும் சார்ந்தது. கடவுள் அவங்களுக்கு என்ன பிளஸிங் பண்றாரோ நடக்கும். பிளஸிங்னா எந்த விதத்துல யார் மூலியமா பிளஸிங் பண்றாரோ நடக்காது. அவங்களும் மிஸ்டேக் பண்ணல. யாரும் சொல்ற மாதிரி எங்கிருந்தும் வருது, 10 பேர் நல்லது பண்றாங்களோ 10 பேர் கெட்டது பண்றாங்களோ அவங்களும் சார்ந்தது. அது கெட்டது பண்ணா மீடியா கிட்ட மாட்டுறாங்க, நல்லது பண்ணா பப்ளிசிட்டி ஆகுறாங்க, அவங்களும் அவங்க குடும்பம் டெவலப் பண்றாங்க. இதுதான் நம்ம இதனால நம்பினாங்கன்னா எப்படி வருது ஏதா வருது கொஸ்டின் வேணாம். அவங்களுக்கு வருது, சில பேருக்கு வராதுங்கிறது, சில பேர் சைக்கிள் சுற்றுறவங்களுங்கிறாங்க. அதனால அவங்க கீழ்த்தரமா நம்ம ஒரு ஏழ்மையில அவங்க கொண்டு போகக்கூடாது. எம்மதமும் சம்மதம். நான் இன்னைக்கு அதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். நான் கேஜிஎஃப் டு பீதர், பாகல்கோட், பெல்காம் எல்லா இடத்துக்கும் என்னுடைய ரைட்ஸ் கண்டிப்பா கொண்டு போவேன். இந்த கிறிஸ்டின் சமுதாயத்தை கண்டிப்பா பாடுபடுவேன், இது நிச்சயம்.